ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏகே நடித்த குட் பேட் அக்லி ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் பேட் அக்லி இந்த படம் ஏகேவோட 63வது படம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனின்ற பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ட்ரிபிள்ஏன்ற ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார் நம்ம எஸ்டிஆரை வச்சு. அந்த படம் ஒன்று அந்த அளவுக்கு போகலை. இவரோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா த்ரிஷா இல்லை நயன்தாரா. இந்த மூவி செம சூப்பராகவே இருக்கும். ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருப்பார். குட் பேட் அக்லியோட ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா மித்ரி மூவிஸ் மேக்கர்ஸ். இந்த படத்தில் அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவர் நம்ம ஏகேவோட மிகப்பெரிய ஃபேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகேவை ரொம்ப செதுக்கி எடுத்திருக்காரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மாஸ் சீன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே மாசு தான். படம் ஃபுல்லுமே மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கதைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கதை ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. கதை பேஸ் பண்ணி இந்த படம் அவர் எடுக்கலன்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் படம் பார்த்த திருப்தி இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அஜித் படம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா பில்லா, மங்காத்தா, ஆரம்பம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லின்னு ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் நம்ம ஏகேவோட ஒரு கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு படம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு 3 நம்ம இளையராஜாவோட பாட்டு போடுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு பாட்டு நம்ம சிம்ரன் ஆன பாட்டு. 3 பாட்டுமே படத்தில் தெறிக்க விடுறாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 8 நாளில் 200 கோடிக்கு மேலே வசூலாக இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 270லேருந்து 300 கோடி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 8 நாளே பார்த்தீங்கன்னா 200 crores வசூலாக இருக்குது. ஜிவியோட பேக்ரவுண்டு மியூசிக் செம பட்டையை கிளப்பியிருக்காரு. சான்ஸே இல்லைங்க. ஜிவியோட கேரியரில் இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னு கூட சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஹெச்டி பிரிண்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகியிருந்தும் பார்த்திங்கன்னா இந்த 8 நாளில் 200 கோடி வசூலாக இருக்குன்னா படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆன்லைனில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய படம் இது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டெலிகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் லிங்க்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் டெலிகிராமோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். மூவிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இந்த படம் எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சொல்கிறேன். இந்த படத்தை ஓடிடியில் வாங்கிறதுக்கு ப்ரைம் வீடியோ, சோனி, நெட்ஃப்ளிக்ஸ்னு நிறைய ஓடிடி தளங்கள் போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க. இதில் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா மே மாதம் 9 ரிலீஸ் பண்ண போகிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக ஏகே ஃபேன்ஸுக்கு மிக பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும்.